அடியாத்தி இவங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு? சொல்லவே இல்ல. தென்னிந்திய சினிமாவில் மிக பிரபலமான டப்பிங் ஆர்டிஸ்ட்னா ரவி தான். தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே பல நடிகைகளுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஓக்காதல் கண்மணி, வேலையில்லா பட்டதாரி, பிரேமம், உத்தம வில்லன் இந்த மாதிரி படங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தது இவங்க தான். ஸோ இவங்க தமிழ் மொழி மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு என பல மொழிகளுக்கு நடிகைகளுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவினா ஒரு கிடாயின் கருணை மனு அப்படிங்கிற படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு அக்காவாகவும் யோகி பாபுக்கு மனைவியாகவும் நடிச்சிருக்கவங்க இந்த ரவீனா தான். இந்த நடிகை அப்படிங்கிறவங்களுக்கு இப்ப ரீசெண்டா திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா மலையாள இயக்குனர் தேவன் அப்படிங்கிறவர் தான். ரவீனாவுக்கு திருமணம் ஆனாலுமே அவங்க தொடர்ந்து படங்களை நடிப்பதாகவும் டப்பிங் ஆர்டிஸ்ட் வேலையை செய்வதாகவும் அவருடைய அம்மா சொல்லியிருக்காங்க. இவருடைய திருமண போட்டோஸ் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது. தமிழ் தொலைக்காட்சிகளில ஒளிபரப்பு ஆகக்கூடிய மக்களின் அமோக வரவேற்பு பெற்ற ஒரு சீரியல் தான் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி சீரியல்ல வில்லி கேரக்டர்ல நடிச்சவங்க தான் மித்ரா. அதாவது இவங்களோட உண்மையான பேர் என்ன பாத்தீங்கன்னா பரதான் நாயுடு. இவங்க 2011ஆம் ஆண்டு பாஸ்கர் இயக்கத்தில் வெளியான தேன்மிட்டாய் படம் மூலம் கதாநாயகி அறிமுகமாயிருக்காங்க. என்னதான் படத்துல நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவா பாப்புலர் கிடைக்கல. ஆனா இந்த சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய பாப்புலர் வந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இவங்க பரத் அப்படிங்கிறவர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2020 உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 2023ல உங்களுக்கு முதல் பேபி பிறகுது. 2023ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறகுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சன் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய அன்னம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வரும்போதே இவங்க 2வது முறையாக கர்ப்பமாகறாங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய வளைகாப்பு வீடியோக்கள், இமேஜஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. இப்ப இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த சந்தோஷமான செய்தியை சோசியல் மீடியால பகிர்ந்திருக்காங்க. நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க.